திருவாய்மொழி கேட்குறோம்னா அதுக்கு என்ன பயன் என்னால், ஆழ்வார பட்டினி கிடத்த விட்டு அவரை ஓலமிட வைத்து 1032 பாசுரங்களை பகவான் பெற்றான். விட்டிருந்தான் முதல் பாட்டுக்கே அவர் மோட்சத்துக்கு போயிருப்பார். திருவிருத்தனத்தினுடைய முதல் பாசுரத்தில் எப்போ பிரார்த்தித்தாரோ அடுத்த பாசுரம் அவர் இருந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. உற்றேன் உகந்து பணி செய்து உன பாதம் பெற்றேன், ஊராமையோடே உற்றேனாக்காதொழிந்தது நாயனார் சாதித்தார். இன்னென்னிருமை இனியாமுறாமை, இனி இந்த ஜகத்தில் இருக்க மாட்டேன்னு ஆழ்வார் பிரார்த்தித்தால் எவ்வளவு மனசு கன்னி போய் ஆழ்வார பெருமாள் இங்கே வச்சிருப்பார்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு வஸ்து கிடச்சுட்டா நமக்கு பசியாக இருக்குது, தாகமாக இருக்குது, சட்டுன்னு கோவிலில் நல்ல சக்கர பொங்கல் பண்ணி கையில் கொடுத்தா அதை வச்சுட்டே பார்த்துட்டு இருப்போமா? யாராலும் முடியாது. இது ஒன்றும் இல்லை, தேக சௌக்கியத்துக்காக இருக்கிற சக்கர பொங்கல் அவ்வளவுதான். ஆனால் பரமாத்மா இந்த ஆழ்வாரை அனுபவிக்கிறதுக்கு எத்தனை துடித்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கிறச்சே இந்த மக்களுக்கு நல்ல பாசுரம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவரையும் துடிக்க வைத்து தானும் வருத்தப்பட்டு இத்தனையும் பகவான் பண்ணிட்டு இருக்கிறது நமக்காக. அதை புரிஞ்சுன்னு அந்த திருவாய்மொழியை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர, இல்லைன்னா ஆழ்வார் பட்டப்பாடே வியர்த்தமாகிடும் இல்லையோ? வியர்த்தமாகாது. நாம 4 பேர் படிக்காததுக்காக ஆழ்வார் ஒரு குறைவும் இல்லை. இப்போ நம்ம படிக்கலைன்னா நமக்கு தான் நஷ்டமே தவிர ஆழ்வாருக்கு என்ன நஷ்டமா? அவர் தைதீப்யமான நித்திய மண்டலத்தில் பகவானோட எப்போதும் சேர்ந்த அனுபவத்தில் தான் இருக்கிறார். ஆக நாம் ஏதோ 10 பாசுரம் பாடணும், இந்திரிய பயாக்ரோஷத்தோடு பாடினோம், பெருமாளானா கொடுக்கறதா தெரியல, அவர் எண்ணம் புரியறது. பிரஜையை பட்டினி விட்டு அதிதிக்கு சோறு படைக்குமா போலே நம்ம பட்டி வச்சிருக்கார் போல் இருக்கு. திருவேங்கடவன் இடத்துல சரணாகதி நுட்டித்து நடக்கலே, தன்னிலை மாறி போயிற்று. இந்திரியங்கள் படுத்துறதேன்னு ஆண் பாவனையில் பாடினார். இப்போ அந்த நிலைமை போயிடுத்து, இன்னும் மன சைத்தில்யம் ஏற்பட்டுடுத்து. ஆழ்வார் இழைச்சி போக ஆண் தன்மை மாறிடும், பெண் தன்மை வந்துடும். பெண் தன்மையிலையும் கொஞ்சம் தெம்பு இருக்குன்னு வச்சுங்கோ, மகள் பாசுரமாக பாடுவார். அதில் இன்னும் இழைச்சி போயிட்டார்னால் அப்போ தான் தோழி பாசுரம் தாய்ப்பாசுரத்துக்கு பாடுவார். இப்போ தெம்பாக இருந்தார்னா ஆணாக பாடுவார், குறைஞ்சிதுன்னா பெண்ணாக பாடுவார். அதுலேயும் கொஞ்சம் தெம்பாக இருந்தார்னா மகளாக பாடுவார், இன்னும் குறைஞ்சதுன்னா அந்யாபதேசத்தில் பேசிடுவார். ஏன்னா தானாக பாடணும்னா தைரியம் வேணும், இன்னொருத்தர் வார்த்தையாக சொல்லிக்கிறது தானே. அப்போ படுற கஷ்டத்தை தாம்பட வேண்டாம் இல்லையோ? அதுக்கு தான் தாயார் பாடுறதா தோழி பாடுறதா பாசுரத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். இந்த பெண் பெருமானை விட்டு மிகவும் துன்பப்படுகிறாள். இந்த பெண்ணுடைய வியாதியை குணப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியல, அந்த வியாதியை குணப்படுத்த அவளுக்கும் தெரியல. யார் தான் இந்த மாதிரி படுத்தினாலோ அவள்கிட்ட தானே நியாயம் கேட்கணும். பராங்குஷ நாயகனுடைய திருத்தாயார் யாரிடத்தில் நியாயம் கேட்கலாம்னு யோசித்தாள். பெண்ணோ இட்ட கால் இட்ட கைகளாய் கிடக்கிறாள். இவள் நகர்றதுக்கு முடியல, கண்கள்லேருந்து ஜலஞ்சலமாக கொட்டின்றே இருக்கு. இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு இவளை ஆக்கினவன் யாராக இருக்க முடியும்? தன்னுடைய பிரஜைகளை நலியக்கூடிய தைரியமோ நலியக்கூடிய உரிமையோ ராஜாவுக்குத்தான் உண்டு, சக்கரவர்த்திக்குத்தான் உண்டு. யார் சக்கரவர்த்தி? இந்த லோகத்தில் பல சக்கரவர்த்திகள் இருக்கலாம், மொத்த லோகத்துக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கணும். வெறும் லீலா விபூதிக்கு சக்கரவர்த்தியாக இருந்தால் போராது, நித்திய விபூதிக்கும் சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டும். அது மட்டும் போதாது, ராஜாவென்னும் பேர் படைத்தவனாக இருக்க வேண்டும். போதாது, பதின்மர் பாடும் பெருமாளாக இருக்க வேண்டும். அதுவும் நிற்காது, கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாளாக இருக்க வேண்டும். முன்னிலும் பின் அழகிய பெருமாளாய் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீ ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா. பிரணவத்தினுடைய அர்த்தத்தையே தன்னுடைய உயர்ந்த விமானத்தில் வைத்துக்கொண்டு பிரணவாகார விமானத்துக்கு கீழே காயத்ரி மண்டபத்துக்கு உள்ளே உபய காவேரிக்கு மத்தியத்திலே சஹஸ்ர ஸ்தூணா மண்டபத்துக்கு நடுவிலே பதின்மர் பாடும் பெருமாளாய் ஆச்சாரியர்கள் அனைவரும் போய் சேர தொட நின்ன எம்பெருமானாய் வைத்த அஞ்சலன்ன கையும் கவித்த முடியும் முகமும் உருவலும் ஆசிரபத்மத்திலே அழுத்தின திருவடிமலுமாக பெரிய திருக்கோயிலில் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் பெரிய திருமண்டபத்தே பெரிய திருநாளை பெரிய பெரிய தேவர்களும் அசுரர்களும் ஆறு இருந்தாலும் அனைவரும் வந்து நிற்கும்படி அனுபவித்திருக்கும் எம்பெருமான். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன். என்னழகர் குழலழகர் வாயழகர் கொப்பூடில் கொப்பூடில் எழுகமலப் பூவழகர் என் அரங்கத் தின்னமுதர் என் அரங்கத்தே அமுதன் என்ன ஆண்டாள் பாடி எம்பெருமான். செந்தநீர் அரங்கமே என்னும் அரங்கத்தில் வாழும் கோயிலில் வாழும் வைட்டணவர்கள் என்னும் 108 திவ்யதேசங்களுக்கும் வேற்பத்தான திவ்யதேசமாய் கோயில் என்று சொன்னாலே எந்த கோயிலையும் குறிக்காமல் ஒரே கோயிலான பெரிய கோயிலை குறிப்பதாம். ஸ்ரீரங்க மங்களநிதியும் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசன்னமாமி சிரசாய் யதுசைல தீபம் என்னும் கோயில் திருமல பெருமாள் கோவில் திருநாராயணபுரத்துக்குள்ளும் முதன்மை பெற்ற திவ்யதேசமாய் இங்கே கிடப்பவரும் சரி வானுலகத்தில் இருப்பவர்களும் சரி
அதாவது வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய இனிதாக திருக்கண்கள் வளர்கிறான். ஆதிசேஷ பர்யங்கத்திலே நீண்ட ரொம்ப அற்புதமான சயனம். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்த நென்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவரட பள்ளுகொள்ளும் கருமணியைக் கண்டுகொண்டு என் கண்ணிலகள் என்னுகளோ கழிக்கு நாளே என்று குலசேகரர் பிரார்த்தித்தபடிக்கும் திருவரங்கநாதனை என்று காண்போமோ, என்று இசைந்து அவனோடு சேர்ந்து இருப்போமோ, என்னைக்கு இந்த காதுகள் அவனை கேட்குமோ, என் அனைத்து ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவன் 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 என்று எப்போதும் பேசிக்கொண்டே அது கிடைக்குமா? இங்கே ஒரு நாள் வாழ்ந்தோம், மற்றொரு நாள் பிரிதொன்றை நினைக்க மாட்டோம். ஒரு நாள் அந்த புறப்பாட்டை சேவிக்காமல் போனால் தூக்கிலிட்டு கொண்டு முடிந்து போவோம். நம்பெருமாள் புறப்பாட்டின் அழகோ, நம்பிள்ளை காலக்ஷேப கோஷ்டியோ, காவேரி ஸ்நானமோ, தினமும் நாளும் விழவின் ஒளியோவாத திருவரங்கமோ என்ன அனைவராலும் கொண்டாடப்பட்ட 108க்கும் வேற்பத்தான திருவரங்கம். திருவரங்கநாதனிடத்துல தான் கேட்கணும். ரங்கராஜா அவர் தானே ரங்கநேது, அவர் தானே ரங்கச்சந்திரமாக. அப்போ திருவரங்கநாதனிடத்தில் கேட்டாத்தான் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று திருத்தாயார் முடிவெடுத்து கொண்டாள். இந்த பெண் இருக்க இடத்துக்கு ஒன்று ரங்கநாதன் வரணும். இந்த பெண்ணை எப்படி படுத்துட்டியேன்னு கேட்கணும், இல்லை தாம் போய் நின்று கேட்க வேண்டும், இல்லை இந்த பெண்ணை அழைச்சின்னு போய் திருவரங்கன் திருமுத்தத்து திருத்தூண்களுக்கு நடுவிலே இட வேண்டும். இட்டு இவள் திறத்து என் செய்தாயின்னு பெருமானிடத்தே கேட்க வேண்டும். இதுதான் நியாயம்னு தோணித்து பெண்ணு நகர மாட்டேங்கிறா, மயக்கமாக கீழே கிடக்கிறாள். அவள் அப்படியே அடியார்களுடைய பக்தர்களை கூப்பிட்டு 4 பேரா தூக்கிண்டு போய் திருமணத்தூண்களுக்கு நடுவில் போட்டுவிட்டாள். திருவரங்கநாதனுக்கு முன்பே 2 தூண்கள் உள்ளன. ரொம்ப ஆச்சரியமாக பராசரபட்டர் சாதித்தார். ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபிராமஹ சேஷய லோச்சனாமிருத நதீரயாகுலித லோலமானானாம் ஆலம்பமிவ ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமஹ. நாம் தெற்கு நோக்கி உள்ளே புகுகிறோம். பகவான் நாம் வடக்கு நோக்கி போகிறோம், பெருமாள் தெற்கு நோக்கி சேனிச்சுருக்கார் இல்லையோ. பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரதற் கவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே என்னும் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே இனிதிரை திவலமோத எரியின் தன் பரவமீதே தனி கிடந்த அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்பான். தனி அரசு, அவருக்குன்னு இருக்கிற ராஜ்யம் தனி. லோகத்தில் எந்தெந்த விதேசத்தில் எந்தெந்த ஊர் எப்படி நடக்கிறதோ அவர் ராஜ்யம் தனி. தாயார் சன்னதி என்ன உற்சவம் நடந்தாலும் சரி, வேற எந்த சன்னதியில் எந்த உற்சவம் நடந்தாலும் சரி, அவர் உற்சவம் அவரது. அவரை தவிர மற்ற யாருக்கும் ஒரு பிராதானியமும் கொடுக்க மாட்டார். அது சேவா காலமாக இருக்கட்டும், ஏழை பண்ணுறவாளாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், உற்சவமாக இருக்கட்டும், வாத்தியமாக இருக்கட்டும், எதற்குமே முக்கியத்துவம் இல்லை. அவர் ஒருத்தருக்கு தான் முக்கியத்துவம். அவரை தவிர யாரேன்னு ஒருத்தர் இல்லை. இங்கே உபன்யாசம் நடக்கிறதா இருக்கு, ஒரு 5 நிமிஷம் தள்ளி வச்சுக்கிறீரா? மாட்டார். உற்சவம் நடந்துடுத்தே ராஜாதிராஜன் வடக்கேருந்து வந்திருக்கான். விஜயரங்க சொக்கநாதன் கைசி ஏகாசி துவாதசி சேவிக்கிறதுக்காக. இப்போ பெருமாளே நீர் மேலே எழுட்டீரே, ஒரு 5 நிமிஷம் கீழே எழுந்துருளி திரும்ப மேலே எழுந்துருளீரா? மாட்டான். அந்த ஒரு கேள்வி கேட்டதுக்காகத்தான் 530 வருஷமா ராஜா பொம்மையான நின்றுருக்கான். ஒரு நிமிஷம் நீர் மேலே ஏறினீரே, கீழே இறங்கி திரும்ப அந்த படியேற்ற சேவாடியை சேவிக்கலாமா? அந்த கோவில் கோட்டை கொத்தளம் மாட மாளிகை மொத்தம் கட்டினது விஜயரங்க சொக்கநாதன். அந்த ராஜா பிரார்த்திக்கிறான், பெருமாள் கற்பூரப்படியேத்தமாகி கைசிகத்வாதிசின்னு கார்த்தால் 5:30 மணி, 4 மணிக்கு புறப்பாடு. பட்டர் கொரட்டிலேருந்து பெருமாள் பட்டர் இடத்துல எல்லா மரியாதையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட கைசி மகாத்மியம் கேட்டுன்னு கீழே இறங்கி விட்டார். இறங்கி விட்டு மேலப்படியில் மேலே ஏறுறார். அரையர் சுவாமி சேவை சாதிச்சுட்டார். அவர் சேவிக்க சேவிக்க கற்பூரப்படியேத்தம் பச்சை கற்பூரம் தூவிண்டே பெருமாள் வேலை ஏறிவிட்டார். ராஜா அங்கே ஆந்திர பிரதேசத்துலேருந்து வந்திருக்கான். இந்த பெருமாளை சேவிக்கணும். இன்றைக்கும் சம்வத்சராதி உற்சவங்கிறது ரொம்ப ஆச்சரியம். யுகாதி உற்சவம் உகாதிங்கிற மூல்யம் நமக்கு இங்கே எப்படி தமிழ் வருஷ பிறப்போ, ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப முக்கியமான உற்சவம் உகாதி உற்சவம். சம்வத்சராதி அன்னைக்கு மட்டும்தான் சந்தன மண்டபத்தினுடைய 4 கால் மண்டபத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருப்பார். மற்றபடிக்கு என்ன ஏகாதசி திருமஞ்சனாலும் 4 கால் மண்டபத்துக்கு முன்னாடி விதானம் கட்டித்தான் திருமஞ்சனம் நடக்குமே தவிர ஒரே நாள் தான் அந்த பின் மண்டபத்தில் எழுந்துருளி இந்த ஜகத்து முழுக்க எப்படி நடக்கணும்னு ஆண்டு முழுக்க பஞ்சாங்கத்தை அன்னைக்கு தான் கேட்டுக்கிறார். அவர் முன்பாகத்தான் மொத்தமும் வாசிக்கப்படணும். இது எல்லா உற்சவமே அந்த விஜயரங்க சொக்கநாதுக்காகத்தான். அவன் ஒரு நாள் உற்சவம் சேவிக்க வந்தா, அவன் சேவிக்க வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் காலதாமதம் ஆயிடுத்து. பெருமாள் கடைசி படியில் திருவடியை வச்சுட்டார். ராஜா கேட்டான், அர்ச்சகாலை பார்த்து ஸ்தானிகாலை பார்த்து, அடியன் சேவிக்கணுமே, ஒரு 5 நிமிஷம் பெருமாளை கீழே இறக்கிட்டு சேவை பண்ணி வைக்கிறீளான்னா,
அடுத்த வருஷம் சேவி, இன்னும் உற்சவம் முடிந்தது தான். அவர் ஒரு நாள் திரும்பி வரமாட்டார். நீ ஏதோ ஒரு பிரதேசத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டாள் பாடியபடிக்கு செங்கோலுடைய திருவரங்கச் செல்வர் வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய பூமண்டலம் முழுக்க லீலா விபூதி உய்யும்படிக்காக நித்திய விபூதி உய்யும்படி உபய விபூதிக்கு நாதன் திருவரங்கநாதன். ஆகையால யார் என்ன புகார் பண்ணினாலும் அவர்கிட்ட தான். எப்பேற்பட்டவர் கேள்வி கேட்கணும், எந்த ஒரு சமஸ்யைக்கு பதில் கிடைக்கணும்னாலும் பெருமானிடத்துல தான். அது சரித்திர ஆராய்ச்சியாக இருக்கட்டும், இலக்கிய சிறப்பாக இருக்கட்டும், அல்லது கலை நயமாக இருக்கட்டும், சிற்ப வேலைப்பாடாக இருக்கட்டும், ஆழ்வார் பாசுரமாக இருக்கட்டும், உபனிஷத்துக்களாக இருக்கட்டும், இயற்கை வளமாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் திருவரங்கத்துக்கே உண்டான ஏற்றம். எத்தனை ராஜாக்கள், எத்தனை படையெடுப்பு, எத்தனை கொள்ளக்காரர்கள், எத்தனை கொள்ளை இத்தனையும் தாண்டி இன்னைக்கும் அனைத்து உற்சவங்களை நடத்தி கொண்டு ராமானுஜாரி திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று தினப்படி எழுந்தருள் இருக்கிறார். ராமானுஜருக்கு அரங்கம்னு சொன்னாலே தென் அரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஜர். மையல் பெருகிப்போய் அரங்கனுடைய திருவடிகளில் கண்ணீரோட கிடப்பறாம். அந்த அளவுக்கு பெருமை வச்சிருக்கிறது விதேசம். கேட்கணும்னா இந்த சக்கரவர்த்தியை தான் பதில் கேட்டாகணும். குழந்தையை அழைச்சின்னு போனாள், பெருமானுடைய திருமண தூண்களுக்கு முன்பே இட்டாள். அந்த 2 தூண்களை எதுக்கு நிறுத்தி வச்சிருக்கா? ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமகா. அந்த பெருமானை சேவிக்க நாம் உள்ள நுழையிறோம் இல்லையோ, அவர் தெற்கு நோக்கி சேனிச்சிருக்கார், நாம் வடக்கு நோக்கி உள்ள போகிறோம். அப்போ ஒரு புது காவேரி ஆறு குறுக்கிடுறது. 2 காவேரி தானே தெரியும், வடதிருக்காவேரி தெரியும், கொள்ளடக்கரை, அம்மா மண்டபம் தெரியும், தென்திருக்காவேரி. இந்த 2 காவேரியை தவிர இன்னொரு காவேரி உண்டானா அது 2ம் ஜலப்பிரவாகம், நடுவில் ஒரு குணப்பிரவாகம் கிடக்கிறது. இந்த 2 பிரவாகத்துக்கு நடுவில் பெரிய பெருமாள் சேனிச்சிருக்காரோ இல்லையோ, அது குணமே பிரவாகம் எடுத்தா போலே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே கரபுரண்டோடிடும் காவிரி ஆரே ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே அவ்வரவம் சுமப்பதோர் அஞ்சன மலையே அம்மலை பூத்ததோர் அரவிந்த வனமே அரவிந்த மலர்தொரும் அதிசயம் உளதே. ஆற்றடை கிடப்பது கரபுரண்டோடிடும் காவிரி ஆரே, காவிரி ஆறு கரபுரண்டு ஓடுறது. அந்த ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே, அதுக்கு நடுவில் பெரிய 5 தலை நாகப்பாம்பு சயனித்து கொண்டிருக்கிறது. அவ்வரவம் சுமப்பதோர் அஞ்சல மலையே, அந்த அரவம் கருப்பு கருப்பு மலை, அஞ்சனம்ங்கிறது மையோல்லையோ, ஒரு மைப்படி மலையை தன்னிடத்திலே சுமந்து கொண்டிருக்கிறது. அவ்வரவம் சுமப்பதோர் அஞ்சனமலையே, அஞ்சனமலைதான் பெரிய பெருமாள். சேஷசயத்திலே சயனித்து நம ஸ்ரீரங்கநாயக்கே யத் ப்ரூ விப்ரம பேததா ஈசேஷிதவ்ய வைஷமிய நிம்னோன்னத மிதஞ்சகத் என்னும் உத்சங்கே அனந்த போகினா சிந்தாமணிமிப புத்வாந்தம் உத்சங்கே அனந்த போகினா. ஆதிசேஷன் தான் ரொம்ப நாளாக பாதுகாத்து வச்சிருந்த ஒரு மாணிக்கத்தை உமிழ்ந்து விட்டாராம். 100 வயசான நாகப்பாம்பு மாணிக்கத்தை உமிழ்ந்துட்டு அதன் ஒளியிலே இருக்குங்கிறாளோ இல்லையோ, அதை போல இந்த ஆதிசேஷன் ஒரு பெரிய மாணிக்கத்தை உமிழ்ந்திருக்கார். அதான் தன்னுடைய திருமடியிலே கிடத்தி கொண்டிருக்கிற பெரிய பெருமாள். அதை கண்ணும் கருத்துமா கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கார். பாம்பொல்லியும் இதை நாம் புரிஞ்சுக்கணும். திருவாய்மொழி கேட்குறோம்னா அதுக்கு என்ன பயன் என்னால், ஆழ்வார பட்டினி கிடத்தை விட்டு அவரை ஓலமிட வைத்து 1102 பாசுரங்களை பகவான் பெற்றான். விட்டிருந்தால் முதல் பாட்டுக்கே அவர் மோட்சத்துக்கு போயிருப்பார். திருவிருத்தனத்தினுடைய முதல் பாசுரத்தில் எப்போ பிரார்த்தித்தாரோ அடுத்த பாசுரம் அவர் இருந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. உற்றேன் உகந்து பணி செய்து உன பாதம் பெற்றேன் ஊராமையோடே உற்றேனாக்காதொழிந்தது நாயனார் சாதித்தார். இன்னென்னிருமை இனியாமுறாமை, இனி இந்த ஜகத்தில் இருக்க மாட்டேன்னு ஆழ்வார் பிரார்த்தித்தால் எவ்வளவு மனசு கன்னி போய் ஆழ்வார பெருமாள் இங்கே வச்சிருப்பார்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு வஸ்து கிடச்சுட்டா நமக்கு பசியாக இருக்குது, தாகமாக இருக்குது, சட்டுன்னு கோவிலில் நல்ல சக்கரை பொங்கல் பண்ணி கையில் கொடுத்தா அதை வச்சுட்டே பார்த்துட்டு இருப்போமா? யாராலும் முடியாது. இது ஒன்றும் இல்லை, தேக சௌக்கியத்துக்காக இருக்கிற சக்கரை பொங்கல் அவ்வளவுதான். ஆனால் பரமாத்மா இந்த ஆழ்வாரை அனுபவிக்கிறதுக்கு எத்தனை துடித்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கிறச்சே இந்த மக்களுக்கு நல்ல பாசுரம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவரையும் துடிக்க வைத்து தானும் வருத்தப்பட்டு இத்தனையும் பகவான் பண்ணிட்டு இருக்கிறது நமக்காக. அதை புரிஞ்சுன்னு அந்த திருவாய்மொழியை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர, இல்லைன்னா ஆழ்வார் பட்டப்பாடே வியர்த்தமாகிடும் இல்லையோ. வியர்த்தமாகாது. நாம் 4 பேர் படிக்காததுக்காக ஆழ்வார் ஒரு குறவும் இல்லை. இப்போ நம்ம படிக்கலைன்னா நமக்கு தான் நஷ்டமே தவிர ஆழ்வாருக்கு என்ன நஷ்டமா? அவர் தைதீப்யமான நித்திய மண்டலத்தில் பகவானோட எப்போதும் சேர்ந்த அனுபவத்தில் தான் இருக்கிறார். ஆக நாம் ஏதோ 10 பாசுரம் பாடணும், இந்திரிய பயாக்ரோஷத்தோடு பாடினோம், பெருமாளானா கொடுக்கறதா தெரியல. அவர் எண்ணம் புரியுறது, பிரஜையே பட்டினி விட்டு அதிதிக்கு சோறு படைக்குமா போலே நம்ம பட்டினி வச்சிருக்கார் போல் இருக்கு. திருவேங்கடவன் இடத்துல சரணாகதி நுட்டித்து நடக்கலே, தன்னிலை மாறி போயிற்று, இந்திரியங்கள் படுத்துறதேன்னு ஆண்பாவனையில் பாடினார். இப்போ அந்த நிலைமை போயிடுத்து, இன்னும் மன சைத்தில்யம் ஏற்பட்டுடுத்து. ஆழ்வார் இழைச்சி போக ஆண் தன்மை மாறிடும், பெண் தன்மை வந்துடும். பெண் தன்மையிலையும் கொஞ்சம் தெம்பு இருக்குன்னு வச்சுங்கோ, மகள் பாசுரமாக பாடுவார். அதில் இன்னும் இழைச்சி போயிட்டார்னால் அப்போ தான் தோழி பாசுரம் தாய்ப்பாசுரத்துக்கு பாடுவார். இப்போ தெம்பாக இருந்தார்னா ஆணாக பாடுவார், குறைஞ்சிதுன்னா பெண்ணாக பாடுவார்.
அதுலேயும் கொஞ்சம் தெம்பா இருந்தாருன்னா மகளா பாடுவார், இன்னும் குறைஞ்சதுன்னா அந்யாபதேசத்தில் பேசிடுவார். ஏன்னா தானாக பாடணும்னா தைரியம் வேணும், இன்னொருத்தர் வார்த்தையாக சொல்லிக்கிறது தானே. அப்போ படுற கஷ்டத்தை தாம்பட வேண்டாம் இல்லையோ. அதுக்கு தான் தாயார் பாடுறதா தோழி பாடுறதா பாசுரத்தை மாற்றி கொள்ளுகிறார். இந்த பெண் பெருமானை விட்டு மிகவும் துன்பப்படுகிறாள். இந்த பெண்ணுடைய வியாதியை குணப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியல, அந்த வியாதியை குணப்படுத்த அவளுக்கும் தெரியல. யார் தான் இந்த மாதிரி படுத்தினாலோ அவள்கிட்ட தானே நியாயம் கேட்கணும். பராங்குஷ நாயகனுடைய திருத்தாயார் யாரிடத்தில் நியாயம் கேட்கலாம்னு யோசித்தாள். பெண்ணோ இட்ட கால் இட்ட கைகளாய் கிடக்கிறாள். இவள் நகர்றதுக்கு முடியல, கண்கள்லேருந்து ஜலஞ்சலமாக கொட்டின்றே இருக்கு. இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு இவளை ஆக்கினவன் யாராக இருக்க முடியும்? தன்னுடைய பிரஜைகளை நலியக்கூடிய தைரியமோ நலியக்கூடிய உரிமையோ ராஜாவுக்குத்தான் உண்டு, சக்கரவர்த்திக்குத்தான் உண்டு. யார் சக்கரவர்த்தி? இந்த லோகத்தில் பல சக்கரவர்த்திகள் இருக்கலாம், மொத்த லோகத்துக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கணும். வெறும் லீலா விபூதிக்கு சக்கரவர்த்தியாக இருந்தால் போராது, நித்திய விபூதிக்கும் சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டும். அது மட்டும் போதாது, ராஜாவென்னும் பேர் படைத்தவனாக இருக்க வேண்டும். போதாது, பதின்மர் பாடும் பெருமாளாக இருக்க வேண்டும். அதுவும் நிற்காது, கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாளாக இருக்க வேண்டும்.